Hey guys, welcome back to our channel Sai's Happy Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரோட் சைட் காளான். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் அப்புறம் காளான் இது ரெண்டு கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சோள மாவு, உப்பு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு தண்ணிலாம் விடணும்னு அவசியம் கிடையாது. அதுவே கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தண்ணி விடும். எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி பொரிச்சு எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஆயில் விட்டு சூடானதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிச்சதை இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது ரெண்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா
நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாடை போகணும் அது வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் லைட்டாக அது வந்து ட்ரை ஆகுது. இந்த மாதிரி தான் வரணும், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம சாஸ் ஊற்ற போகிறோம். சோயா சாஸ் வேணும்னா நீங்கள் கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம உதுத்து வச்சுருந்த கோஸ் காளான் பொரிச்சதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கிரேவி வந்து இதில் நல்லா இறங்கணும். அப்போ தான் நம்ம ரோட் சைடு வாங்குகிற காளான் மாதிரி தெரியும் நமக்கு. இப்போ கடைசியாக என்ன பண்ணணுன்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி ஊற்றணும். அது எப்படி பண்ணணுன்னா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு 1 கப் தண்ணி அந்த ரேஷியோவில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுனில் நம்ம வெளியே எங்கேயும் போய் இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.